இயேசுவுடைய சீஷர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எப்பொழுது அவைகள் சம்பவிக்கும் என்று அவர்கள் கேட்ட பொழுது இயேசு அழகான பல காரியங்களை அடையாளமாக சொல்லுவதை நீங்கள் பார்க்க முடியும். என் நாமத்தை தரித்துக் கொண்டே நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். வஞ்சிக்கிற காரியங்கள் உலகத்தில் நடைபெறும். அநேகர் தங்களை தெய்வமாக வெளிப்படுத்துவார்கள். இன்றைக்கு நம் தேசத்தை நோக்கி பாருங்கள், அந்த அடையாளம் நம் தேசத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. மனிதர்களை தங்களை தெய்வமாக்கி கொண்டு தங்களை வணங்கும்படியாக மனிதர்களை சொல்லிக் கொண்டிருக்கிற குறிப்பிட்ட மனிதர்களை இன்றைக்கு இந்தியாவிலே நாம் பார்க்கிறோம், தமிழ்நாட்டிலே கூட நாம் பார்க்கிறோம். இவர்கள் பிசாசினால் உண்டான காரியம். மனிதன் ஒரு நாளும் தெய்வம் ஆகவே முடியாது. தெய்வத்தை குறித்து மனிதன் அறிவிக்கலாம் தவிர மனிதன் தெய்வம் ஆகவே முடியாது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் அநேக ஜனங்களை வஞ்சிக்கும்படிக்கு அநேகர் தங்களை தெய்வமாக வெளிப்படுத்தி காண்பிப்பார்கள். சில அற்புத அடையாளங்களை கூட செய்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கடைசி காலத்தில் எச்சரிக்கையாயிருங்கள். மனிதர்கள் தெய்வமாக முடியாது.